ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன காலேஜ்னா விஐடி தாங்க. இந்த காலேஜ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து டாப் காலேஜை பற்றின அப்டேட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது காலேஜை பற்றின டீட்டெயில் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த காலேஜை பற்றி அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா விஐடி, வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம ஏன் இந்த காலேஜை பற்றி ரொம்ப ஹைப்பாக பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஐஐடி கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்பர் 1 பிளேஸ்மெண்ட் காலேஜும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலேஜுக்கு அப்புறமா எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற ஒரே காலேஜ் பார்த்திங்கன்னா விஐடி. ஏன்னா இந்த காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸில் 1 crore வரைக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கெல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுற இந்த காலேஜில் நம்ம எப்படி ஜாயின் பண்ண முடியும்? நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ஆர் இந்த காலேஜில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி அட்டன் பண்ணணுமா? அண்ட் அப்படியே அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா இது டாப் காலேஜ் அப்படின்றப்போ ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்குமா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் வேலூர் 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த காலேஜ் இருக்குது. இது இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா பெங்களூர், போபால், ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா காலேஜஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் மெயினாக நம்ம எந்த காலேஜ் பார்ப்போம்னா வேலூர் அண்ட் சென்னை, இது 2 தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த காலேஜில் நம்ம எப்படி ஜாயின் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்ம விஐடி ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த காலேஜில் அட்டன் பண்ணணும். இந்த எக்ஸாம் நம்ம ஏன் எழுதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் 1 lakh ரேங்கிங்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த காலேஜில் நம்ம கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆக முடியும். இப்போது அந்த 1 lakh ரேங்கிங்குள்ளே நம்ம வந்து கவுன்சிலிங் செலக்ட் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வெல்லூர் ஆர் சென்னை எந்த கேம்பஸ்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 ரேங்கிங்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு எந்த ஃபீஸுமே கிடையாதுங்க, ஃபுல் ஃப்ரீயில் படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 50 ரேங்கிங்குள்ளே வந்தோம்னா 75% பார்த்தீங்கன்னா ஃபீஸ் லெஸ் பண்ணிடுவாங்க. 100 ரேங்கிங்குள்ள நம்ம வந்துட்டோம்னா 50% பார்த்தீங்கன்னா ஃபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் 100லேருந்து 500 ரேங்கிங்குள்ள நம்ம இருந்தோம்னா 25% பார்த்தீங்கன்னா ஃபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வைஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்துடலாம். பிளேஸ்மெண்ட்டில் விஐடி காலேஜ் எப்போவுமே டாப் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 crore அவங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக பண்ணி கொடுக்குற ஒரு பிளேஸ்மெண்ட் தான். ஆனால் இந்த 1 crore எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஏஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட் அண்ட் சேலரி பேக்கேஜ் நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காலேஜில் நம்ம எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம 12th ரிசல்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜில் நம்ம அமௌண்ட் பே பண்ணி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். அண்ட் நம்ம விஐடியில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்போம். அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 1 lakh ரேங்கிங்குள்ளே நம்ம இருக்கணும். ஸோ 1 lakh ரேங்கிங்குள்ளே இருந்து நம்ம கவுன்சிலிங்கும் அப்ளை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சென்னை ஆர் வேலூர் 2ல் எந்த கேம்பஸ்னாலும் நமக்கு அலாட்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் இந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு டவுட் வரலாம், ஓகே இவ்வளோ பிளேஸ்மெண்ட் பண்ணுற காலேஜில் ஃபீஸும் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா இப்போ ஏடிஎஸ், சிஎஸ்ஏ, ஐடி இந்த மாதிரி ஃபீல்டு சூஸ் பண்ணும்போது நமக்கு இயர்க்கே பார்த்தீங்கன்னா 2 lakhs தான் ஃபீஸ் வரும். இது இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த காலேஜில் ஹாஸ்டல் பற்றி பார்த்தோன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியாக ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக, க்ளீனாக, ஹைஜீனிக்கான ஹாஸ்டல் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2மே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட்டுமே ஹைஜீனிக்காக தான் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் வைஸ் பார்த்தோன்னா சொல்லவே வேணாம். விஐடி காலேஜில் கல்ச்சுரல்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பொங்கல், தீபாவளி, ஓணம், அதுவும் இல்லாமல் காலேஜோட ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் வைஸ் பார்த்தோன்னா விஐடி எப்போவுமே டாப் நாச்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. லோக்கலில் இருக்கவங்க பஸ்ஸில் போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. லைப்ரரி, லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த டாப் காலேஜை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுடைய பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் 12th படிக்கிறீங்க இல்லையா, இந்த வருஷம் நல்லா எக்ஸாம் எழுதுங்க அண்ட் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.